உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மி பண்டிதருக்கு பணம் கொடுத்திருப்பா, அதனாலதான் அவரு லக்ஷ்மியை பத்தி நல்லது சொல்லிருக்காரு. மலிஷ்கா, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? லக்ஷ்மி இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டா. லக்ஷ்மிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐம் ரியலி சாரி பாட்டி. ஆனா இது விஷயமா நான் கமெண்ட் பண்ணவும் விரும்பல. ஏன்னா உங்க எல்லாருக்கும் லக்ஷ்மி ஒரு தேவி. ஆனா உங்க தேவி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கா? ரிஷிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலா? பண்ணலையே. ரிஷிக்காக நீலம் ஆண்டி அவ வீட்டுல போயிட்டு அவகிட்ட கெஞ்சிருக்காங்க, இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஆனா அவ என்ன செஞ்சா? அவ திரும்பி வரலையே. ரிஷி சாகட்டோன்னு தனியா விட்டுட்டால. அதோட பாட்டி, உங்களுக்கு லக்ஷ்மியை பத்தி தெரியாது. அதோட இங்க யாருக்குமே லக்ஷ்மியை பத்தி தெரியாது. எனக்கு தெரியும். அவ ஒரு பயங்கர தந்திரக்காரி. அவ திருட்டு பொண்ணு. தன்னோட லாபத்துக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. அண்ட் ஐ திங்க் பண்டிதர் அவ கூட சேர்ந்திருக்காரு. இங்க பாரு, லக்ஷ்மி மேல வீணா பழிய சுமத்தாத. அவ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. அவளுக்கு நம்ம பண்டிதரை தெரியாது. இவ்வளவு நாளும் நம்ம பண்டிதர் கூட அவளை நான் பார்த்ததே இல்ல. எதை நீங்க இதுவரை பார்க்கலையோ அதை இன்னைக்கு பாத்துருங்க. லக்ஷ்மி, வாங்க. வணக்கம் நீலா மேடம். திடீர்னு என்ன கூப்பிட்டிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இவங்க லக்ஷ்மி. இவங்கள பத்தி நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இவங்க தன்னுடைய கணவனுக்காக கவசமா இருப்பாங்க. இப்படி சொல்ல இவ எவ்வளவு பணம் கொடுத்தா? பணமா? பொய் சொல்லாத. நீ இவருக்கு பணம் கொடுக்கலன்னா இவர் எப்பவும் எங்க கிட்ட ஏன் உன்னை பத்தி நல்ல விதமாவே சொல்லணும்? உன் ஜாதகத்துக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்? நீலா மேடம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தியும் இந்த ஜாதகத்தை பத்தியும் சொல்லி இருக்கேனே. நான் இப்பொன்னும் சொல்லலையே. எல்லாம் பிளான் பண்ணி தானே ஏமாத்தி இருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது நாள் வரை நான் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேனோ அதை விட அதிகமா உங்களை நம்பினேன். உங்களை நம்பினதுக்கு நல்லா துரோகம் பண்ணிட்டீங்க. என் பையன் வாழ்க்கையோட நீங்க விளையாடி இருக்கீங்க. என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பண்டிதரே? இவரோட பேங்க். நீங்க இவருக்கு பணம் சம்பாதிக்கிற மிஷின் ஆயிட்டீங்க. அடிக்கடி இங்க வந்து மார்க்கேஷ தோஷத்தை பத்தி சொல்லி பயமுறுத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தை புடிங்கிட்டாரு. நீங்க என்ன பேசுறீங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்னத்தை இப்ப தப்பா சொன்னேன்? நீங்க என்னெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியும். தங்கம், வெள்ளி, டைமண்ட், கேஷ். ஒரு நாள் இந்த வீட்டையே எழுதி வாங்க போறீங்க. அனாவசியமான பழிய சுமத்துறீங்க. நான் பணத்துக்காக இதையெல்லாம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லனா வேற ஏதாவது சொல்ல வரீங்களா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இது எனக்கு ரொம்ப பெரிய பாவம். எந்த தானத்தை பத்தி நீங்க சொல்றீங்களோ இதையெல்லாம் நீல மேடம் பண்டிதர்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கு, அனாத ஆசிரமத்துக்கு எல்லாத்தையும் அவங்க கையாலேயே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுத்ததில்ல. அப்படி எடுத்திருந்தா அது பெரிய பாவம். போது பண்டிதரே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. இனிமே இங்க வராதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.